பேர் பிரபுங்க. என் பொண்ணு பேர் வந்து எம்பி தனுகாஷினி. செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷனில் படிக்கிறாங்க இந்த இன்ஃபென்சிஸ் ஸ்கூலில். இப்போ எல்கேஜிலேருந்து இங்கே தான் படிச்சுட்ருக்காங்க. இப்போ நான் இன்ஃபென்சிஸ் ஸ்கூலில் சேர்த்துருக்க காரணம் வந்து என் சிஸ்டர் தாங்க. ஏன்னா என் சிஸ்டர் வந்து இங்கே டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க பேர் வந்து பவித்ரா. அவங்க 10th ஸ்டாண்டர்டில் படித்த மேக்ஸ் சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் எல்கேஜியில் சேர்த்தும்போது அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க இன்ஃபென்சிஸ் ஸ்கூலில் வந்து நல்லா இருக்குண்ணா, கோச்சிங் நல்லா இருக்குண்ணா அப்படின்னு சொன்னாங்க. அதை பேஸ் பண்ணி நானும் சேர்த்துனேன். ஸோ அவங்க சொன்ன மாதிரியே வந்து நல்லா டீச் பண்ணிகிட்டு இருக்காங்க, நல்லா படிச்சுட்ருக்கா. ஸோ சப்ஜெக்ட் எல்லாமே வந்து நல்லாவே கோச்சிங் கொடுக்குறாங்க. அதில் எந்த டவுட்டுமே வந்து எல்லா சப்ஜெக்ட்டும் எந்த டவுட்னாலுமே அந்த மிஸ்ஸு வந்து அவங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. புரியுற மாதிரி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்க படிக்கிறத வச்சு நமக்கு தெரியுது. அவங்களும் சொல்கிறாங்க, அவங்க பிள்ளைகளும் சொல்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. ரெண்டாவது அவங்களுக்கு வந்து அவங்க ஸ்கூல் நடத்துகிற ஸ்போர்ட்ஸு, ரெண்டாவது வந்து கல்ச்சுரல்ஸு இதெல்லாம் வந்து நல்லா சந்தோஷமாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதில் வந்து அவங்க ப்ரைஸும் வின் பண்ணுறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் வந்து அவங்க டூர் மாதிரிலாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா வந்து எல்லா கிளாஸ்லேயும் எல்லாம் போகும்போது என்னென்னா அவங்களும் வந்து ஒரு ஹாப்பியாக போகிறாங்க. அப்போ போகிறதும் இல்லாமல் வந்து அது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க டீச்சர்ஸ் வந்து நல்லாவே கேரிங் எடுத்து சில்ட்ரன்ஸை வந்து நம்ம குழந்தைகள் நல்லா பார்த்துக்கிறாங்க. பார்த்து எவ்வளோ காலையில் எப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க அதே மாதிரி பத்திரமா கூப்பிட்டு வந்து விடுறாங்க. அப்படிங்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. அடுத்த வருஷங்களில் அந்த மாதிரி கூட்டிகிட்டு போகும்போது நமக்கு ஆர்வமாக அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு எதுவாக இருக்குது இந்த மாதிரி பண்ணுறது. ஸோ அதே மாதிரி பெரியவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுகிறது எல்லாமே வந்து நல்லா பண்ணுறாங்க. அதாவது ஸ்கூல் டைம்ஸ் எல்லாம் கரெக்டாக எழுந்திரிச்சு போகணும் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து டிசிப்ளினில் வந்து மெயினாக அவங்க கடைபிடிக்கிறாங்க. எப்படி இருக்கணும், ஸ்கூலுக்கு எந்த டைம் கிளம்பி போகணும், எப்படி இருக்கணும், ட்ரெஸ்ஸு, யூனிஃபார்ம்ஸு இதெல்லாம் வந்து நீட்டாக போகணும் அப்படிங்கிறலாம் வந்து அவங்க எல்கேஜிலேருந்தே சொல்லிக் கொடுக்கும்போது குழந்தைகளை வந்து அதை நல்லா லேர்ன் பண்ணி அதை அப்படியே அந்த நீட்டாக வந்துடுறாங்க, பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் அது முதல்ல கண்டிப்பாக சொல்லணுங்க. ஏன்னா பிள்ளை இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. அவள் வந்து 60 to 70% வந்து நல்லாவே பேசுகிறா இங்கிலீஷு. எங்களுக்கே சம்டைம்ஸ் வந்து வீட்டில் ஏதாவது பேசும்போது அவள் இங்கிலீஷில் சொல்லும்போது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. நம்மளே கூட இந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம் அவர் இப்படி பேசுவாரான்னு. அந்தளவுக்கு பேசுனாங்க. அதுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸ்கூலுக்கு. ஸோ இதே மாதிரி நல்லா பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நாங்களும் வந்து அடுத்த என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ரிலேஷன் சர்க்கிளுக்கு நாங்களும் வந்து கண்டிப்பாக ரெஃபர் பண்ணி தான் இருக்கோம். இன் ஃப்யூச்சர்லேயும் ரெஃபர் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து இதே மாதிரி பண்ணுங்கள். தேங்க்யூ.